ஸ்ரீமாத்ரே நமஹ. ध्यानध्यातृध्येय रूपा धर्मा धर्म विवर्जिता विश्वरूपा जागरणी स्वपन्ते तैजसात्मिका தியான தியாத்ரு தியேய ரூபா அப்படிங்கிறது ஒரு நாமம். இப்போ அம்பாளை திரிபுர சுந்தரி, திரிபுரா, திரிபுட்டை, முப்புறம் எரித்த பரமேஸ்வரனின் மனைவி பரமேஸ்வரி, இப்படி எல்லாம் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம். எல்லாம் 3 வந்திருக்கு, 3 விதமாக. அவளை எல்லாத்திலையும் பார்க்கும் பொழுது 3 வர்ணிச்சுட்டு வருது. அவளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடுத்துட்டோம்னாக்க அப்படி பார்க்கும் பொழுது தியான தியாத்ரு தியேய அப்படின்னு 3 1 2 3 எண்ணும் போது தியான தியானம்னா தியானம் செய்வா. இப்ப தியானம்னு ஒண்ணு இருக்கு, தியான அப்படிங்கிறது வைங்க. இப்ப தியானம் செய்பவருக்கு பேரு தான் தியாத்ரு. ரெண்டாவது நாம இது வேர்டு தியாத்ரு. இந்த தியாத்ருனா என்னன்னா தியானம் செய்யறவாளுக்கு பேரு தியாத்ரு. இப்ப எதை தியானம் செய்யறோம்? தியானம் பண்றோம்னா என்னத்த தியானம் பண்றோம்? என்ன தியானம் பண்றோம் நம்ம? அப்ப தியானம் பண்றதுக்குன்னு ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறோம்ல நம்ம. அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட் தான் தியேயம். அதுதான் தியேயம்ங்கிற பேர். அதுக்கு என்ன வந்த வார்த்தை? தியேயம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம யார வச்சுக்கிறோம்? அம்பாளை தான் நம்ம தியேயம் அப்படிங்கறதுல தியானம் பண்றதுக்கு உரியதாக வச்சுக்கிறோம். அப்போ தியாத்ருனா என்னன்னு தெரிஞ்சுடுது. யார் ஒருவன் தியானம் செய்கிறானோ அவன் தியாத்ரு. அப்ப தியானம் செய்யற பொருள் எது அப்படின்னா அதுதான் தியேயம். அததான் நம்ம இங்க அம்பாளா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப தியானம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியலையே. அப்படின்னா இத செய்யற முறை தியான அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை செய்யற முறை, மெத்தடு. எப்படி பண்ணுவ தியானம் பண்றது? அம்பாளை வச்சு தியானம் பண்றது எப்படி பண்ணுவ? மெத்தடு, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடுக்கு தியானம்னு பேரு. இப்ப தியான தியாத்ரு தியேய ரூபா. அப்போ இந்த தியாத்ருன்ற ஒருத்தர் என்ன பண்ணுவாரா, அந்த ரூபா, அந்த ரூபத்தில் இருப்பவள் அப்படின்னு நம்மள கொடுக்குறாங்க. இப்ப தியாத்ரு அப்படிங்கிறவர் என்ன? தியானம் பண்றவர். அவர் ஒருத்தர் தனியா இருப்பார். இப்ப அவர் என்ன பண்ணுவார்? அந்த தியானத்தை பண்ணி என்ன தியானம்ங்கிற பொருள் என்னத்தை வச்சுக்கிறார்? அவர் அம்பாளை வச்சுக்கிறார். அப்ப தியானம் பண்ணி அம்பாளையே பார்ப்பார். அப்படி அவர் என்ன பண்ணுவார்? அம்பாளையே தனியா, அவர் தனியா பண்றார், தனியா அம்பாளை பார்ப்பார். அப்ப தியானத்தை அவர் என்ன எப்ப பார்த்தாலும் நாள் பூரா உட்காந்து அதுலயே உட்காந்து பண்ணிட்டு இருக்காரான்னா இல்ல, எப்பயாவது அவரால் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் அவர் தியானத்தை மேற்கொள்வார். அப்படி போக போக அப்படி தியானத்துல அவர் இருக்க அந்த தியானமும் அவரும் ஒன்றே அப்படின்னு ஆயிடுவார் ஒரு ஸ்டேஜ்ல. அந்த மாதிரி ஆக ஆக அந்த தியேயமும் அம்பாளும் ஒண்ணுன்னு ஆகும். அப்புறம் பார்த்தா இது 3 ஒன்னாயிடும். தியானம் பண்ற அவர், அம்பாள், தியானம், இது 3 ஒன்றாக கூடி அதனால்தான் தியான தியாத்ரு தியேய 3 சேர்ந்த உருவமாக அம்பாள் இருக்கிறாள். அப்படின்னு ரூபா அப்படின்னா அந்த உருவமாக எப்படி 3 சேரும் அப்படின்னும் போதுதான் அவர் தியானம் பண்ணி அம்பாளை பாக்குறாரு. அம்பாளை பார்க்க அதுல ஒன்றி போறாரு, அதுல ஜாயிண்ட் ஆறாரு. இப்படி தியானமும் தியாத்ருவும் தியேயமும் ஒன்னாக மாறிவிடும். அப்ப எல்லாமே ஒண்ணுங்கிற நிலைமைக்கு வரும் பொழுது அந்த உருவத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அம்பாள். அந்த ரூபத்தில் அவள் இருக்கிறாள். தியான தியாத்ரு தியேய ரூபா. அடுத்தது தர்மா தர்ம விவர்ஜிதா. தர்மா தர்ம அப்படிங்கறத பிரிக்கணும் நீங்க. தர்ம அதர்ம அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கணும். தர்ம அதர்மம் இது ரெண்டுத்திலயுமே விவர்ஜிதா. இது ரெண்டுத்திலுமே அவ விடுபட்டவள். அவ தர்மத்திலிருந்தும் விடுபட்டவள், அதர்மத்திலிருந்தும் விடுபட்டவள். அப்போ ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். இப்ப தர்மம்னா என்ன? தர்மம்னு ஏதோ ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தர்மம்னா அறம் அப்படின்னு வச்சுக்கலாம், நன்மை அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு ஆப்போசிட் தான் அதர்மம். இது எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஸ்கூல்ல எழுத சொன்னா எழுதிடும். இது ரெண்டுமே அம்பாளுக்கு கிடையாது. தர்மம் அதர்மம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. சரி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். சரி, இப்ப ஜெனரலா பார்க்கும் பொழுது ஸ்வதர்மம். இப்ப அவள் அப்பாற்பட்டவள். சாதாரணமா இந்த ஸ்வதர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்வதர்மம்னா அவரவர்களுக்கு உரிய தர்மம். நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும்.
இது எங்களுடைய வீட்டினுடைய பழக்கம், இது எங்களுக்கு உண்டானது, இது நாங்க இப்படிதான் பண்ணுவோம். இது மாதிரி எல்லாம் நம்ம பேச்சு வழக்கு உண்டு. எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லிக்கிறது தான் எங்க பழக்கம்ப்பா இது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது அவரவர்களினுடைய குல வழக்கம். ஸ்வ தர்மம் அப்படின்னா அவரவர்களுக்கு உரிய தர்மம். அந்த தர்மத்தை கடைபிடித்தல் உண்மையிலேயே தர்மம். அது அல்லாது எனக்குன்னு ஒரு தர்மம் இல்லாது உனக்குன்னு ஒரு தர்மம் தனியா இருக்கும். அந்த உனக்கு இருக்கிற தர்மத்தை பார்த்து நீ அதை கடைபிடிப்பதை பார்த்து நான் அதுல அட்ராக்ட் ஆகி நான் என்ன பண்ணணும், என் தர்மத்தை தான் நான் கடைபிடிக்கணுமே தவிர அது இவ்வளவு நன்னா இருக்கு, அவ கடைபிடிக்கிற தர்மம் இவ்வளவு ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கடைபிடிக்க நான் தொடங்கினேனானால் அது அதர்மம். உனக்கு இருக்கிறத மட்டும்தான் நீ செய்யணும், அடுத்த வாழ்க்கையில தலையிடக்கூடாதுங்கிறத சாஸ்திரமே காட்டுறது. என்னத்தை காட்டுறது? யாருடைய இதுலயும் உன்னோடத நீ செய்யணும், அடுத்ததுல தலையிடக்கூடாது. அடுத்ததுல நீ தலையிட்டா அது அதர்மமாக போகும் உனக்கு அது. ஆனால் அம்பாளுக்கு இந்த மாதிரி தர்மம் அதர்மம் இதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை, அவள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவள் அப்படின்னு சொல்லி இது காட்டுறது. அடுத்தது என்ன அப்படின்னா விஸ்வரூபா. விஸ்வரூபா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, விஸ்வம் உலகம், இந்த உலகத்திற்கு தலைவி, இந்த உலகமே அவளாக இருக்கக்கூடியவள். அப்ப இந்த விஸ்வன், இதுக்கு முன்னாடி என்ன விஸ்வரூபா, ஜாகரணி, ஸ்வபந்தி, தைஜசாத்மிகா அப்படின்னு அடுத்தடுத்த நாமங்கள் வரிசலா வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிலதை தெரிஞ்சு ஒரு சின்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டோம், நம்ம நடைமுறையில இருக்கிறது அதை தெரிஞ்சுட்டாதான் இதனுடைய அர்த்தத்தை நம்மளால கரெக்டா உள்வாங்க முடியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இது சரியா புரியாது. என்னத்துக்காக இத சொல்றேன் நானு அப்படின்னு பார்த்தாக்க, இந்த விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம். முழிச்சுட்டு இருக்கோம், தூங்குறோம், தூங்கும் போது கனவு வருதுங்கிறது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன். நல்லா ஆழ்ந்த ஒரு கனவு எதுவுமே இல்லாம நல்லா ஆழ்ந்து தூங்குறோம், அது மூன்றாவது நிலை. முதல் நிலை முழிச்சுட்டு இருக்கிறது, அடுத்தது கனவோட சொப்னம் காண்றது, அடுத்தது தூங்குறது நன்னா. அதுக்கு இதுல என்ன பெயர் கொடுக்கிறார்? ஜாகிரத, ஜாக்கிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி. ஜாக்கிரதன்னா முழிச்சுட்டு இருக்கிறது, ஸ்வப்னா கனவு ஒரு கனவோட இருக்கிறது, சுஷுப்தினா ஆழ்ந்த உறக்கம். இப்ப இந்த நிலை, அப்படி ஒரு நிலை, அந்த நிலையில் இப்ப ஜீவனுக்கும் பரமாத்மான்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஜீவனுக்கும் பரமனுக்கும் இந்த நிலையில டிஃபரன்ஸ் உண்டு. அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கு தனித்தனியா பேரே இருக்குங்கிறார். அப்ப ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இந்த ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி நிலை தனித்தனியா இருக்கும். அப்ப தனித்தனியா இந்த ஜீவாத்மாக்கு அந்த நிலையில் ஒரு பேர் உண்டு. அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த ஜாகிரத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கு பேரு விஸ்வன். ஜாகிரத நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு பேரு விஸ்வன். சரி, ஸ்வப்ன நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு தைஜசன். சொப்பன நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு தைஜசன். கரெக்டா இதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. அதே நல்ல டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவன் பிராஞ்ஞன். ஆழ்ந்த உலகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பிராஞ்ஞன். திரும்பவும் சொல்றேன், ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படின்னா என்னன்னா விழித்துக் கொண்டிருத்தல், கனவு காணும் நிலை, ஆழ்ந்த உறக்கம். இதில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுபடுகிறது. அப்ப அந்த ஜீவாத்மாக்கு தனித்தனி பேர் இருக்கு. அப்போ நல்ல விழித்துக் கொண்டிருக்கும் ஜீவாத்மாவினுடைய பெயர் விஸ்வன், ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவிற்கு ஒரு பெயர் தைஜசன், ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது பிராஞ்ஞன் அப்படிங்கிற இந்த 3 நிலை. இத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 நிலைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா அதுதான் துரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அந்த நிலைக்கு நம்ம அப்புறமா போலாம். முதல்ல இத பாத்துப்போம். விஸ்வரூபா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த விஸ்வரூபாவாக இருக்கக்கூடியவள் ஜாகரணி. அவதான் அந்த அந்த உலகத்தின் உருவமாக இருக்கக்கூடிய அவள் ஜாகரணியாக இருக்கிறாள். ஜாகரணின்னா என்னன்னா ஜாகிரத நிலைமையில் உள்ள ஜீவாத்மா. ஜாகிரத நிலை விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடியவள். ஸ்வபந்தே அப்படின்னா ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடிய நிலை. அந்த ஆத்மாவிற்கு, அதுக்கும் இவதான் உயிரை தரா. அம்பாள் தான் எல்லாத்துக்குமே தரா, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை.
ஸ்வபந்தியாக அவளும் இருக்கிறாள். அதற்கு அடுத்த நாமம் என்னன்னு பாத்தீங்கன்னா தைஜசாத்மிகா. அப்படின்னா அந்த ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தைஜசன்னு பேர் அவனுக்கு. எந்த ஆத்மா ஸ்வப்ன நிலைக்கு போயிடுத்தோ அதற்கு தைஜசன் என்று பெயர். அதற்கு தைஜசன் என்று பெயர். அந்த தைஜசனாக, அந்த தைஜசனோடு அம்பாள் கூட இருக்கா. அவள் இருக்கிறதுனால அவளுக்கு தைஜசாத்மிகா அப்படிங்கிற நாமம் அவளுக்கு அந்த இடத்தில் வருகிறது. அடுத்தது என்ன? தைஜசாத்மிகா வந்துட்டா சூப்தா சூப்தா பிராஞ்ஞாத்மிகா துர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா. அப்படின்னா சுப்தா பிராஞ்சாத்மிகா. இப்ப பிராஞ்ஞாத்மிகா அப்படின்னு வருது. அடுத்த தூக்க நிலைங்கிறது சுஷுப்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஆழ்ந்த தூக்கம் அது சுஷுப்தி. அந்த நிலைமைக்கு போய்விட்ட ஒரு ஆத்மாக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தால் அது பிராஞ்ஞன். அந்த ஆத்மாக்கு பேர் பிராஞ்ஞன் அப்படின்னு பேர். எனவே அம்பாளினுடைய அடுத்த நாமமானது பிராஞ்ஞாத்மிகா. சோ அதை கொடுக்கக்கூடியவளும் அவளே. அதனால பிராஞ்ஞாத்மிகா அப்படிங்கிற பேரும் அவளுக்கு கிடைக்கிறது. ஜாகரணி அப்படின்னாக்க ஜாகிரத நிலையில் உள்ளதுக்கு இருக்கக்கூடிய பேர். தைஜசாத்மிகா தைஜசன் கனவு நிலையில் இருக்கக்கூடியதற்கு, நல்ல உறக்கத்தில் இருக்கக்கூடிய பிராஞ்ஞாத்மிகா. சோ 3 நிலையிலும் இருக்கக்கூடியவள் அம்பாள். அந்தந்த இடத்திற்குரிய நாமங்கள் இது. சுப்தி அப்படின்னா சுப்தி அப்படின்னு சொல்றோம். இந்த சுப்தி அப்படிங்கிறதுக்கு உறக்க நிலை, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் ஜீவனாக இருந்து அதற்கு பிறகு அம்பாள் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த ஆத்மாவுக்கு பிரஞையை தடக்கூடியவளா இருக்கா, பிராஞ்ஞாத்மிகா இருக்கா. பிராஞ்ஞாத்மிகாவாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இந்த முதல் நிலை 3 நிலையிலும் ஜீவன் தனியா இருக்கு. அந்த ஜீவனுக்கு அதன் நிலையில் ஆற்றலை தரக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அது அந்த அவஸ்தைக்கு அந்த நிலைமைக்கு ஏற்ப அவள் இருக்கிறாள். ஆனா 4வதா சொல்றது துர்யா நிலை. இந்த துர்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3க்கும் மேல, இந்த 3 நிலைகளுக்கும் மேல, இது 3ற்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்னு 4வதாக சொல்லக்கூடிய நிலை துரிய நிலை. அப்ப இது என்ன சேர்றதுன்னா, அப்பதான் இந்த ஜீவன் பிரம்மத்தோட சேர்றது. இதுவரைக்கும் அது தனித்தனியா தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டே வந்தேன். அதற்கும் இந்த பேருன்னு சொல்லிட்டே வந்தேன். இப்ப அம்பாள் 2ம் ஒன்னா சேரும் நிலையில் இருக்கும் பொழுது துர்யா அப்படின்னு பேரு அழைக்கப்படுகிறாள். இதுதான் துர்யாதீத நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். துர்யா சர்வாத்மிகா விவர்ஜிதா அப்படின்னு சொல்லிட்டு துர்யா என்று எல்லாவற்றிலும் அழைக்கப்படுபவள் அவள். துர்யாதீத நிலை. துரியம்ங்கிறது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 4 நிலைகளுக்குமே அப்பாற்பட்ட நிலை துர்யாதீத நிலை. இந்த கட்டத்துல ஒரு நாமத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கட்டத்துல ஒரு நாமத்தை பார்த்தோம்னா, இந்த அவஸ்தை, இந்த நிலைமையில் இருக்கிறாள், இந்த அவஸ்தையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறப்போ சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுல வரும். சூத்தா பிராஞ்சாத்மிகா துர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா. சர்வ அவஸ்தா விவர்ஜிதான்னு அதை பிரிக்கணும். சர்வன்னா எல்லான்னு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அவஸ்தானா இந்த அவஸ்தைனாக்க என்னமோ பெரிய ஐயோ பெரிய அவஸ்தை எனக்கு இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம்ல, எல்லாமே நம்ம ஆப்போசிட்டா தான் நம்ம பேசி வந்திருக்கோம். அந்த அவஸ்தை அப்படின்னா என் நிலைமை இப்படி அப்படின்ற இது கொடுப்போம். ஆனா அந்த அவஸ்தைன்ற வார்த்தைக்கே நம்ம அப்படி சொல்றோம். நல்ல நிலைமைன்ற பேர் இருந்தாலும் அவஸ்தை தான். நிலைங்கிற வார்த்தை மட்டும்தான் அவஸ்தை. நிலை அப்படிங்கிற வார்த்தை தான் அவஸ்தைங்கிற வார்த்தைக்கு நிலைமை அப்படிங்கிற பேர். சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்றது இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த 4 அவஸ்தைகளுக்கும் அப்படின்னா சர்வ அவஸ்தா, இந்த 4 நிலைகளுக்கும், இந்த 4 நிலைமைகளுக்கும் அப்பாற்பட்டவள். ஆத்மாவின் நிலைகளுக்கு அவஸ்தை என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். மீனிங் என்ன கொடுக்குறா? இந்த ஆத்மாவின் நிலைகளுக்குத்தான் அவஸ்தைன்னு பெயர். அதனால அவள் சர்வாவஸ்தா அப்படின்னுட்டு என்னென்ன அவஸ்தையில இருந்து ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, இந்த 3ஐயும் தாண்டி துரியாவஸ்தை 4வதையும் தாண்டி துரியாதீதம் என்று போனால் அது பிரம்மத்தோடு சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு சொல்லி
எல்லாவற்றையும் தாண்டி அவள் இருக்கிறாள். எல்லாவற்றிற்கும் உயர்ந்த இடத்தில் பரமாத்மாவிடம் ஐக்கியமாக கூடிய பணியை செய்பவளாக. இப்ப நம்ம எல்லாம் இப்படி போகும்போது நமக்கு என்ன வேணும்? நமக்கு போய் பரமாத்மாவிட்ட போய் ஐக்கியமாகணும், அதானே நமக்கு வேணும். அந்த நிலையை கொடுக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள்ங்கிறதுதான் சர்வாவஸ்தா விவர்ஜிதா. அப்போ சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா. சிருஷ்டிகர்த்ரின்னா சிருஷ்டி பண்றவ, சிருஷ்டிப்பவள் அப்படிங்கிற நாமத்தை கொடுக்கிறது அந்த சிருஷ்டிகர்த்ரி. பிரம்மரூபா. இப்ப பிரம்மரூபானா இப்ப யார் சிருஷ்டி பண்றா அப்படின்னா பிரம்மா தானே சிருஷ்டி பண்றார். சிருஷ்டிகர்த்ரி இவ சிருஷ்டி பண்றான்னு சொல்லிட்டு சொல்றாளே அப்படின்னா இந்த பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணது யாரு? அப்படி யோசிக்கணும் நம்ம. சாதாரணமா பிரம்மான்னு தான் சொல்லுவோம், ஆனா சிருஷ்டிகர்த்தாவாகவும் இவளே இருக்கிறாள். இவ டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு கொடுக்குறா. பிரம்மாட்ட இது பண்ணி டிபார்ட்மெண்ட் இந்த அவனுக்கு சிருஷ்டி பண்றதுக்குரிய டிபார்ட்மெண்ட் அவரை சிருஷ்டிப்பவளே இவள். அதனால இவள் சிருஷ்டிகர்த்ரி. கோப்த்ரி அப்படின்னா காப்பாற்றக்கூடியவள். கோ என்றால் பசு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கோதானம், பசுதானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கோதான் பசுவை கோப்த்ரி அப்படின்னா பசுவை காப்பாற்றுபவள். இந்த இடத்துல பசுங்கிறது யாரு? எல்லா ஜீவாத்மாக்களுமே பசுதான். பசுன்னா நாம பார்க்கக்கூடிய சாதாரணமா மாடுகள் மட்டும் அல்ல. பசு அப்படின்னா எல்லா ஜீவாத்மாக்களுமே பசுதான். புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு தேவ பிரம்மலோகத்துல இருக்கிற அத்தனையுமே ஜீவாத்மா. ஏன்னா எல்லாமே மாறக்கூடியது, அத்தனையுமே அதுதானே. அது வரைக்கும் எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடியவள் அவள். கோப்த்ரி கோவிந்த ரூபிணி. கோவிந்த ரூபிணி அப்படின்னா கோவிந்தனின் ரூபத்தில் இருப்பவள். இதெல்லாம் எதுக்கு ஏற்பட்டது? பிரம்மா முதலான மும்மூர்த்திகளாகவும் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஏன்னா சிருஷ்டி கர்த்திலேயே பிரம்மா தானே சிருஷ்டி பண்றாரு. பிரம்ம ரூபா அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கும் போது அடுத்தது கோவிந்த ரூபிணி. அப்ப சிருஷ்டியும் அவளே, காக்கும் தெய்வம் முத்தொழிலையும் செய்பவள் அவளே. அடுத்த வார்த்தை என்ன? சம்ஹாரிணி. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அதுலயே அதை தானே பார்த்தோம். மாதான்னா தாய், அம்மாதான் இத படைக்கிறவள். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ராணியாக இருந்து கொண்டு எல்லாரையும் காப்பாற்றுபவள். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. வெறும்னா சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கான்னு டைரக்ட் அர்த்தம் மாத்திரம் கிடையாது. சம்ஹாரம் செய்பவள். சம்ஹாரம் செய்தல் அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு நான் ஒரு அர்த்தத்தை சொன்னேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். நாட் டெஸ்ட்ராய், அழிஞ்சு போறது கிடையாது. எல்லாமே லயமாயி திருப்பி பறக்கிறது தான். அதனால சம்ஹாரம் செய்பவள் அப்படின்னாக்க நீக்குதல். யார் ஒருவன் உலகத்தின் உள்ளே வந்தானோ அவனை உலகத்தில் இருந்து நீக்குகிறாள் அப்படிங்கிற அர்த்தம் அது. இந்த மூன்றையும் செய்யக்கூடியவளாக விளங்குகிறாள். சம்ஹாரிணியாகவும் இருக்கிறாள். ருத்ரரூபா. அப்படிப்பட்ட சம்ஹாரிணி ருத்ரரூபா. ருத்ரரூபாவாகவும் இருக்கிறாள். ஏன்னா ருத்ரன் அப்படிங்கிற வடிவத்தில் இருப்பவர் தான் சம்ஹாரம் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ருத்ரனை தானே அவ அப்பாயிண்ட் பண்றா. அதனால ருத்ரன் ருத்ர ரூபாவாகவும் அவள் இருக்கிறாள். திரோதான கரீஸ்வரி. திரோதானம் இததான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஐந்தொழில், இந்த திரோதான கரீஸ்வரி அப்படின்னா திரோதானத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால திரோதான ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். திரோதானம் அப்படின்னா என்னன்னா மறைத்தல் அப்படிங்கிற வார்த்தைய நான் பஞ்சாசன பிரியாலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். திரோதானம் அப்படிங்கிறவர் மறைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு அதிபதி மகேஸ்வரன் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மகேஸ்வரன் சிவரூபமாக இருக்கக்கூடியவர். அடுத்தது திரோதான கரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா. சதாசிவன் ஐந்தாவது. சதாசிவன் அப்படிங்கிறது ஐந்தாவது. அனுகிரகம் என்னும் தொழிலிற்கு அதிபதி. இப்போ நம்ம ஒரு சிம்மாசனத்தை முதல்லயே பார்த்தோம். 4 காலு, அதுக்கு ஒரு பீட்டம். ஒவ்வொரு 4 காலுக்கும் யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அடுத்தது மகேஸ்வரன் அப்படின்னு 4 காலு. அதனுடைய பீட்டமாக சதாசிவன் அப்படின்னு சொன்னோமா. இப்ப 5த்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த 5ஐயும் பார்த்து அந்த சதாசிவ அம்பாளே இருப்பதால் சதாசிவ அனுகிரகதா என்ற நாமங்கள் 5 தொழில்களுக்கும் அதிபதி. அதனாலதான் எல்லாத்திற்கும் ஈஸ்வரியாக அவள் இருக்கிறாள். அப்ப இது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சிருஷ்டினா படைக்கும் தொழில், ஸ்திதினா காப்பாற்றும் தொழில்,
சம்ஹாரம்னா நீக்கும் தொழில், திரோதானம்னா மறைக்கும் தொழில், அனுகிரகம்னா அருளும் தொழில். இது எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடியவள் சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. பஞ்சகிருத்திய பராயணா. இந்த ஐந்தையும், பஞ்சன்னா 5 தெரிஞ்சு போச்சு. இந்த நான் சொன்னேன், இப்ப முன்னாடி சொன்னேன், இந்த ஐந்தையும் கிருத்திய நடத்தி கொடுக்கக்கூடியவள். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வைத்து சேர்த்து இயக்கக்கூடியவள். இது எல்லாத்தையும் தனித்தனியா பாக்குறதுக்கு உனக்கு என்னென்னத்துக்கு என்னென்னு தெரியும். இது எல்லாத்தையும் மொத்த தொகுப்பு யாரு? அவதான். அவகிட்டே இருந்துதான் எல்லாமே பிரிஞ்சு வருது. சோ சேர்த்து எல்லாத்தையும் இயக்கக்கூடியவள் பஞ்சகிருத்திய பராயணா. பானு மண்டல மத்தியஸ்த பைரவி பகமாலினி பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி. அடுத்தது பானு மண்டலம் அப்படின்னு கொடுத்தாரு. பானுன்னா என்ன? பானு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். பானு மண்டல மத்தியஸ்தா. பானுன்னா சூரியன். இந்த சூரியன் அப்படிங்கிறது பானுவாரம் அப்படின்னு தான் ஞாயிற்றுக்கிழமையே சொல்லுவோம். சூரியனுக்கு உகந்த நாள். அப்ப பானு மண்டல, அப்ப சூரிய மண்டலம். ஒரு சூரியனையே நம்மளால பார்க்க முடியல. சூரிய மண்டலம்னா ஆயிரக்கணக்கான சூரியன்கள் அங்கே இருக்கும். அத்தனை ஆயிரக்கணக்கான சூரியன்கள். அது ஆயிரம்னா ஆயிரம்லாம் நம்மளால இல்ல எண்ணெல்லாம் முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சூரியன்கள் இருக்க, ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மத்தியஸ்தா, அதன் மத்தியில் இருக்கிறாளாம். அப்போ அதை எதுக்காக அப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தால், அதன் மத்தியில் அவள் இருந்தாலும், அப்படி அதனுடைய மத்தியில அவள் உட்காண்டு அவள் இருந்தாலும் எப்படி இருக்கா? அத்தனை சூரியனும் ஒளி இழந்து காணப்படுகிறான். இவள் தான் பிரைட்டா இருக்கான்னு அர்த்தம். பானு மண்டல மத்தியஸ்தா. அத்தனை அவ்வளோ சூரியன் எண்ணெல்லாம் முடியாது, ஆயிரக்கணக்கான சூரியன். அப்படி இருக்கிற சூரியனுடைய மத்தியில் அவள் இருக்கிறாள். இருக்கும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளி எல்லாம் ஒளி இழந்து போச்சு. அம்பாளினுடைய ஒளிதான் பிரகாசமா இருக்குன்னு காட்டுறதுக்குதான் பானுமண்டல மத்தியஸ்தா பைரவே. அப்படி இருக்கக்கூடியவள் பைரவி என்னும் நாமத்தை தரித்தவளாக. இப்ப எந்த கோளா இருந்தாலும் அது சூரியனுக்கு பக்கத்துல இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இவ மத்தியில் இருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடியவள் பானுமண்டல மத்தியஸ்தாவாக பைரவியாக இருக்கிறாள். பைரவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைரவர் அப்படிங்கிறதே சிவனினுடைய இன்னொரு மூர்த்தம். அதுதான் அந்த பைரவரினுடைய தர்ம பத்னியாக இருக்கும் பொழுது அவளுக்கு பைரவி என்ற நாமம். பகமாலினி பைரவி. அடுத்தது பகமாலினி அப்படிங்கிற நாமம். பகம் அப்படிங்கிறது மாலை. பகம் என்பதை மாலையாக அணிந்து கொண்டு இருப்பவள். அப்ப பகம்த மாலையா அணிஞ்சுப்பானா? அப்ப பகம்னா என்ன அப்படின்னா, பகம்னா கல்யாண குணங்கள். அவளுக்கு இருக்கிற எப்பேற்பட்ட குணம், அவளுடைய குணத்தெல்லாம் நம்ம ஏதாவது வரையறுக்க முடியுமா? அவளுக்கு இருக்கிற கல்யாண குணங்களை மாலையாக அணிந்து கொண்டிருப்பவள். அதனாலதான் பக மாலினி. பகம்னா கல்யாண குணம், மாலினினா பகமாலினா அந்த கல்யாண குணங்களை மாலையாக தரித்திருப்பவள். பத்மாசனா, ஈஸியா எல்லாருக்கும் தெரியும். பத்மம் ஆசனா பிரிக்கலாம். பத்மம்னா தாமரை. தாமரை என்னும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவள். டைரக்டா மீனிங் ஈஸியா யார் கேட்டாலும் சொல்லிடுவீங்க. அதே தாமரையை ஆசனமாக கொண்டு, இப்ப முன்னாடி ஒரு சொன்னோம் பிரம்ம ரூபா அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு சொன்னோம் இல்லையா? அப்ப பிரம்ம ரூபா என்று முன்னால ஒரு தடவை சொல்லியிருக்கோம். பிரம்மாவும் அதே தாமரையில் தான் உட்காந்துருக்காரு. தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா. அப்ப அந்த பிரம்மாவின் ரூபத்திலேயே இவள் முத தாமரையின் ரூபத்தில் தான் இவளும் அம்பாளும் தாமரையில் வீற்றிருக்கிறாள். ஏன் அப்படின்னா, தாமரை மலர் சிருஷ்டிக்கான அடையாளமும். தாமரைங்கிறது சிருஷ்டிக்கான அடையாளம். அந்த மலரில் உட்கார்ந்து கொண்டு உலகில இந்த வேர்ல்டுல இருக்கிற அத்தனை உயிர்களையும் ஆத்மாக்களையும் அம்பாள் தான் படைக்கிறாள்ங்கிறது ஒரு அர்த்தம். அது மட்டும் தானா? இல்லையே. நாம அவளை வாவான்னு கூப்பிட்டு வச்சுட்டோம்னா நம்ம ஹிருதய கமலத்திலையும் அவ உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு இன்னொரு அர்த்தம். நாம அற்புதமா அவளை ரசிக்கும் பொழுது, அவளுடைய அர்த்தம் பண்ணும்போது, டைரக்டா பத்மாசனா அப்படின்னா நினைக்கும் போதே நம்ம ஹிருதய கமலத்தில் உட்கார்ந்து இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணோம்னா அதை விட அற்புதமா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாமா வேற ஒண்ணுமே இருக்காது. பத்மாசனா பகவதி. இப்ப பகவதி அப்படின்னு இன்னொரு நாமம் வருது. பைரவின்னு போன இதுல லைன்ல பார்த்தோம். இங்க பகவதி அப்படின்னு ஒரு நாமம் வருது. அப்படின்னா
பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பகவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இது பகவதி. எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவளாக இருப்பதால் அவள் பகவதி. எல்லா குணங்களையும் தன்னிடத்திலேயே அடக்கி கொண்டு இருப்பதால் அவள் பகவதி. எந்த களங்கமும் இல்லாமல் இருப்பதால் அவள் பகவதி. அப்ப அடுத்தது பத்மநாப சகோதரி. பத்மநாபன் நாராயணன், விஷ்ணுவாகிய பத்மநாபனுக்கு சகோதரியாக இருப்பவள். நிறைய இடங்கள்ல அம்பாளும் விஷ்ணுவும் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டும் சொல்ற வழக்கம் உண்டு. ஏன்னா 2 பேரும் ஒரே அம்சம் அப்படின்னு. இத அப்பைய தீட்சிதர் ரொம்ப அழகா சொல்வார். ஒரே ஒரு இதை மட்டும் அதுலயே அவர் சொல்றதுல இருந்து எடுக்க, அவர் பெருசா ஒரு ஸ்டோரியே சொல்லியிருப்பார் அதுக்கு. ஆனா நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுக்கிறேன். தர்மி அப்படின்னு 2 வார்த்தையை எடுப்பார். பரபிரம்மா தர்மியாகவும் பிரிகிறது. பரபிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, ஜெண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அந்த பரபிரம்மா தர்மமாகவும் தர்மியாகவும் பிரிஞ்சது. இந்த தர்மம் இந்த உலகத்தோட சேர்ந்து எல்லா பொருட்கள்லையும் ஈடுபட்டு உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அண்ட பிரம்மாண்டம் எல்லாத்திலையும் எல்லா விதத்திலையும் நன்மையை ஸ்தாபிதம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்டது இந்த தர்மம். அப்ப இந்த தர்மி யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த தர்மி யார் அப்படின்னு பார்த்தால், இந்த தர்மத்தை செய்யறதோ இல்லையோ, தர்மத்தை செய்யக்கூடிய தர்மத்துக்கு யார் சொந்தமாக இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அவர்தான் தர்மி. இந்த தர்மத்தை எல்லாம் செய்யறாள், இவ்வளவு எல்லாத்தையும் கரெக்டா மங்களத்தை வழங்கக்கூடிய தன்மை தர்மம். அப்ப அந்த மங்களத்தை வழங்குவது யார்? அந்த வழங்குபவர் தர்மி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறார். அதாவது நாமி, நாமத்தை செய்யக்கூடியவர், அத நாமி, அவர் நாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதை நிறுவும் அதிகாரி தர்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுல இதை ரெண்டா, இந்த தர்மம் தான் 2ஆ பிரியறதுங்கிறார். அந்த தர்மம் 2ஆ பிரியும் பொழுது ஒன்னு ஆண் வடிவமாகவும் ஒன்னு பெண் வடிவமாகவும் பிரியுது. அந்த தர்மம் 2ஆ பிரிஞ்சு ஆணாகவும் பெண்ணாகவும் பிரியும் பொழுது ஒன்னு விஷ்ணுவாகவும், அதுல ஆண் வடிவமாக இருக்கிறது விஷ்ணு ஸ்வரூபம், பெண்ணின் வடிவமாக இருப்பது அம்பிகையின் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நமக்கு அது கிளியரா புரியணுங்கிறதுக்காக கோவிந்த பத்மநாப சகோதரி அப்படின்னு சொல்லும் பொழுது டைரக்டா விஷ்ணுவோட சகோதரி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்தாலும் இப்படி எல்லாம் இதுக்கு உள்ள அர்த்தமும் இன்னும் நிறைய இருக்கு உள்ள அர்த்தம். பட் ஒண்ணு மாத்திரம் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபன்ன புவனாவளின்னு அதை பிரிக்கணும். உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபன்ன புவனாவளி. இப்ப நிமிஷம் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தெரியும்? நிமிஷம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்காக அந்த நிமிஷம் அப்படிங்கறத அவரு கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இப்படி கண்ணை சிமிட்டுவோம், கண்ணை சிமிட்டி எடுத்தா அது என்ன ஒரு நொடி பொழுது அப்படின்போம். இது என்ன ஒரு கால்குலேஷன், மினிட்டு, நிமிடம், நிமிட்டு அப்படின்னு என்னென்னமோ இதெல்லாம் பேர்கள்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா இது என்ன உன்மேஷ அப்படின்னா சிமிட்டாமல் இருப்பது. உன்மேஷ அப்படின்னா சிமிட்டாமல் இருக்கிறது. நிமிஷன்னா சிமிட்டுவது. எதை? கண்ணை. எதை? கண்ணதான் சிமிட்ட முடியும் இல்லையா? உன்மேஷ அப்படின்னா சிமிட்டாம, கண்ணை சிமிட்டாம இருக்கிறது. நிமிஷ அப்படின்னா கண்ணை சிமிட்டுறது. கண்ணை சிமிட்டாமே வச்சிருந்தா என்ன ஆகும்? இல்ல சிமிட்டினா என்ன நடக்கும்? இதுக்கு என்ன ஒரு நாமம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். கண்ணை சிமிட்டினா என்ன, சிமிட்டாட்டா என்ன? இதெல்லாம் எனக்கு அம்பாள். சரி, நம்ம கண்ணை சிமிட்டே இருக்கோம், அம்பாளும் கண்ணை சிமிட்டா தானே சிமிட்ட போறா. இது என்ன ஒரு நாமம் அப்படின்னு பார்த்தால், அம்பாள் கண்ணை சிமிட்டிலானால் கண்ணை மூடும் பொழுது, கண்ணை சிமிட்டுறானா கண்ணை சிமிட்டும் போது என்ன ஆகும்? நம்ம கண்ணை மூடிதான் கண்ணு திறக்கிறது இல்லையா? அப்ப அந்த கண்ணை மூடும் பொழுது பூலோகம் இருண்டுவிடும். அம்பாள் கண்ணு திறக்கும் பொழுது பூலோகம் ஒளிமயமாக பிரகாசத்தை அடையும். இததான் அம்பாள் என்ன பண்றா? சிமிட்டுறாளா இல்லையா? இந்த நாமாவளியில என்ன சொல்றது? அவ சிமிட்டுறாளா இல்லையான்னு தெரியலையே. உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபின்ன புவனாவளி. அப்ப நீ உன்னுடைய கண்ணை சிமிட்டினா ஒரு இருட்டு, சிமிட்டாம வச்சுன்றியானா அது உற்பத்தியை தரக்கூடிய, அப்ப பிரகாசத்தை தரக்கூடியதுன்னு அர்த்தம். அப்பதான் இந்த உலகம் உற்பத்தி ஆகணும். அம்பாள் கண்ணை சிமிட்டுறா பாருங்க, அப்ப இந்த உலகம் உற்பத்தியை தரக்கூடியது, சிருஷ்டியை தரக்கூடியது. அது பிரகாசத்தன்மை, அது பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு தன்மை. அப்ப உன்மேஷம் என்றால் உற்பன்னம், அதாவது பிறப்பித்தல். நிமிஷம் என்றால் விபன்னம். உற்பன்னம்னா உற்பத்தி, உன்மேஷம் என்றால் உற்பத்தி ஆகுதல். கண்
கண்ணை திறத்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சிமிட்டாம இருக்கிறது. சிமிட்டாம இருக்கும் பொழுது அப்ப உற்பன்னம் உற்பத்தி ஆறுது. நிமிஷம் அப்படின்னா விபன்னம், அப்ப உற்பத்தி ஆகாம கட்ட முடிக்குது. அப்ப என்னன்னா அப்ப பிரளயம் வருமா. இப்ப உற்பத்தி அப்ப பிரளயம் அப்படின்னு இன்னும் கொஞ்சமும் எக்ஸ்ட்ராவா போறா. அப்ப கண்ணை இமைக்காமலேயே வைத்திருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கா அம்பாள். தேவர்களுக்கு சாதாரணமா கண்ணு இமைக்கவே மாட்டாளாம். தேவர்கள்லாம் தேவர்களினுடைய கண்கள் இமைக்க மாட்டா. ஆனா இங்க அம்பாளை குறித்து என்ன நாமாவளி சொல்றது? அவள் கண்களை இமைத்தால் இருட்டு, கண் மலர்ந்தால் அது வெளிச்சம், அதுதான் உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபன்ன புவனாவளி. இதுதான் ஆச்சாரியார் ஆதிசங்கரர் என்ன பண்ணிருக்காரு, அம்மா உன்னுடைய இமைகள், உன்னோட கண்ணு இருக்கே அது இமைக்கிறதே இல்லைன்னு பாடுறார். நீ ஏன் இமைக்காம இருக்க அப்படிங்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும். அது வேற சொல்றாரு, அம்மா நீ இமைக்காவே கண்ணே சிமிட்டாம இருக்க, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். நீ கண்ணு மூடினேன்னு வச்சுக்கோயேன், மூடினியான இந்த உலகமே அஸ்தமிச்சு போயிடும். விழி உன்னுடைய கண்ணு மலர்ந்ததுன்னா உதயமாகும். உலகத்துல இருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் இதை எனக்கு சொல்லி இருக்கா. இல்லைன்னா இவருக்கு எப்படி தெரியும்? அது வழியாதான் நமக்கெல்லாம் தெரியுது. சாதுக்கள் இவருக்கு சொல்லி இவர் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்றாரு. இவருடைய பாஷ்யத்துல போய் பார்த்தோம்னா நம்ம இதெல்லாம் எடுக்கலாம். இதுல இருந்துதான் ஒவ்வொருத்தரா அதுக்கப்புறம் கிளைகள். இவர் ஆதிசங்கரர் ஒரு பக்கம், அதுல இருந்து இன்னும் நிறைய பேர், பாஸ்கரராயர் ஒரு பக்கம், அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு இதனுடைய அர்த்தங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்க்கும் பொழுது அம்மா நீ கண்ணை இமைக்காமலேயே இருக்கியே தாயே, உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி பாடுறார் ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லி இந்த நாமத்திற்கு உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபன்ன புவனாவளி சகஸ்ர சீர்ஷ சகஸ்ர சீர்ஷ வதனா. சகஸ்ரம்னா 1000, வதனான்னா உடம்பு. அப்பன்னா இந்த உடம்பு கணக்கற்ற, அப்ப சகஸ்ரம்னா கரெக்டா 1000 தான் எண்ணி வச்சிருக்கானா? கிடையாது, கணக்கே இல்ல. கணக்கு இல்லாத தலை, சகஸ்ர சீர்ஷ வதனா, கணக்கில்லாத தலை, கணக்கில்லாத அங்கங்கள், முகம், கை காலு உறுப்புகள், எல்லா வடிவமும் அவளே. சகஸ்ர சீர்ஷ வதனா. சகஸ்ராட்சி, சகஸ்ர ஆட்சி, ஆட்சினா கண்ணு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். அப்ப அந்த சகஸ்ர அப்பேட்டா கணக்கில்லாத உருவம், இது அங்கங்களை கொண்ட உருவம்னா கண்ணும் அத்தனை கண்ணு தானே இருந்தாகணும். அத்தனை கண்கள். சகஸ்ரபாது, அப்ப எண்ணற்ற அதே மாதிரி கணக்கில்லாத கால்களை உடையவர். அதுதான் இந்த இதான் சகஸ்ர சீர்ஷவதனா சகஸ்ராட்சி சகஸ்ரபாது அப்படிங்கிற நாமங்கள் கொள்றது. அம்பாளே எல்லாமாகவும் எல்லா வடிவத்திலும் உறைந்து இருக்கிறாள் அப்படிங்கறத இதுல காட்டுறது. ஆப்ரம்ம கீட்ட ஜனனி, அப்ரம்ம கீட்ட ஜனனி வர்ணாஸ்ரம விதாகினி நிஜாக்ஞாரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்ரதா. ஆப்ரம்ம கீட்ட ஜனனி. இப்போ கீட்ட நிஜ ஆஞ்ஞா ரூப நிகமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுகிறது. இங்க ஆப்ரம்ம கீட்ட ஜனனி. கீட்டன்னா புழு பூச்சிகள். கீட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க புழு பூச்சிகள். இந்த புழு பூச்சிகள்ல இருந்து பிரம்மாதி தேவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் ஜனனியாக இருப்பவள். ஜனனி தாய், தாயாக இருப்பவள், இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தவள். வர்ண ஆசிரம விதாயினி. வர்ண ஆசிரம விதாயினின்னு பிரிக்கணும். வர்ணாசிரம விதாயினா இதுக்கு ரொம்ப ஈஸியா பகவத்கீதையை நம்ம எடுத்துட்டோம்னா தெரியும். வர்ணம்னா என்ன, ஆசிரமம்னா என்ன, எத்தனை வர்ணங்கள் இருக்கு, எவ்வளவு ஆசிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா கொடுத்திருக்கிறது பகவத்கீதை. அதை தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. வர்ணம்னா 4 வர்ணங்கள் இருக்கு. பிராமணன், சூத்திரன், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு 4 வர்ணங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு வர்ணத்தாருக்கும் 4 விதமான ஆசிரமங்கள் இருக்கு. எல்லாருக்குமே இது உண்டு. பொது பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற இந்த 4 ஆசிரமம். இந்த 4 ஆசிரமமும் பிராமண வர்ணத்தாருக்கு மட்டும்தானா? கிடையாது. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் 4 பேருக்குமே இந்த 4 ஆசிரமமும் இருக்கு. சோ இந்த வர்ண ஆசிரம விதாயினி, இந்த வர்ணத்திற்கும் இந்த ஆசிரமத்திற்கும் எல்லாத்திற்கும் ஒரு உருவகமாக அவள் இருக்கிறாள். இந்த வர்ணத்தை சேர்ந்தவன் இவனுடைய ஆசிரமத்திற்கு தகுந்த மாதிரியான தர்மத்தை தான் அவன் கடைபிடிக்க வேண்டும். பிராமண சமூகத்தில் வர்ணத்தில் இருப்பவன் சத்திரியனுக்கு உரிய ஆசிரமத்தின்படி அந்த சந்நியாச ஆசிரமத்தையோ அந்த கிரகஸ்தாசிரமத்தையோ அவன் கடைபிடிக்க கூடாது. அங்கிருந்து அவனிடம் இருந்து அவன் இங்க வரக்கூடாது, இவங்கிட்ட இருந்து அவன் அங்க வரக்கூடாது. அதுதான் ஸ்வதர்மம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். தர்மா தர்ம விவர்ஜிதா.
தர்ம அதர்ம அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். ஸ்வதர்மம்னு அப்பயும் நான் சொன்னேன். இதுதான் ஸ்வதர்மம். இந்த ஸ்வதர்மத்திலிருந்து விலகாமல் இருப்பதற்கு உதவுபவள் தர்ம வர்ணாசிரம விதாயினி. அற்புதமான நாமாக்கள். நிஜாஜ்ஞாரூப நிகமா, நிஜ ஆஞ்ஞாரூப நிகமா. அப்படின்னா நிகமா அப்படின்னா வேதம். ஈஸியா உங்களுக்கு நிகமானா வேதம்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படின்னாக்க வேதாந்த தேசிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவர் தான் நிறைய கிருஷ்ணனினுடைய இதையெல்லாம் கடலூர் பக்கத்துல இருக்கிற திருவந்திபுரத்துல ஒரு அந்த கோவிலுக்கு பக்கத்துல தேவராதா சுவாமி கோவில் பக்கத்துல இருக்கிற தெருவுல உட்காந்து எழுதினார். அந்த இடமெல்லாம் நாங்க போய் பார்க்கவே பார்த்திருக்கோம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து எழுதினவர் வேதாந்த தேசிகர்னு அவரை சொல்லுவோம். அவரையே நிகமாந்த தேசிகர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா நிகமம் அப்படின்னாலும் வேதம்னாலும் ஒண்ணு. அப்போ நிகமா அப்படின்னா வேதம், ரூப அப்படின்னா வேதத்தின் ரூபத்தில், ஆஞ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா வேதங்களின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய ஆஞ்ஞையினால், அப்படி இருக்கக்கூடிய அவள் தன்னுடைய ஆஞ்ஞையினால், அவளுடைய ஆஞ்ஞைப்படிதான் எல்லா வேதமுமே உருவாச்சு. அந்த எதெல்லாம் எந்த வேதத்தை எல்லாம் உருவாக்கினாலோ அந்த வேதத்தின் ரூபமாக அவள் இருக்கிறாள். வேதத்தின் பொருளாகவும், நிஜ அப்படின்னா அதனுடைய பொருளாகவும் அவளே இருக்கிறாள், வேதமாகவே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது அர்த்தம் இதுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. புண்ணிய அப்புண்ணிய அப்படின்னு அதையும் பிரிக்கணும். புண்ணியா புண்ணிய பலப்பிரதா அப்படின்னா இந்த புண்ணிய அப்புண்ணியனா என்ன அர்த்தம்? புண்ணிய அதுக்கு ஆப்போசிட்டு பாப்பன்னு எங்கேயுமே சொல்லலை. பாப்பன்னு எங்கேயுமே சொல்லலை. புண்ணிய அதுக்கு ஆப்போசிட் அப்புண்ணிய அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. புண்ணியத்தை, புண்ணிய பலன்களை, புண்ணிய அப்புண்ணிய பலன்களை தருபவள். அப்ப நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தருபவள்னு அர்த்தம். அதுக்கு தக்கபடி இப்ப நமக்கு விதின்னு ஒண்ணு இருக்குதானே. நம்ம தலையில எழுத்து தலை விதி இப்படி எல்லாம் நம்ம பேசுற மொழி. அப்ப விதின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நிஷேதம்னு ஒண்ணு இருக்கு. செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு, செய்ய வேண்டாததுங்கிறது நிஷேதம். செய்ய வேண்டியதுங்கிறது உனக்கு படைச்ச விதி, அதை நீ செஞ்சுத்தான் ஆகணும். செய்ய வேண்டாதது அப்படிங்கிறது நிஷேதம். அப்போ இதை செய்யாமல், அதாவது விதியின்படி நீ எது செய்ய வேண்டும் என்ற கர்மாவை எடுத்துக்கொண்டு நீ வந்திருக்கிறாயோ அதை செஞ்சே ஆகணும். செய்யாம விட்டாலும் தப்பு. அதே மாதிரி செய்யக்கூடாததுன்னு எது ஒண்ணு இருக்கோ அதை செஞ்சாலும் தப்பு. அதுபடி புண்ணிய அப்புண்ணிய பலன்களை தருபவள். இது கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுக்கு தக்கபடி அவள் தருபவள். புண்ணியா புண்ணிய பலப்பிரதா, பலனை கொடுக்கக்கூடியவள். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ச தூளிகா. அருமையான ஒரு நாமா. ஸ்ருதிங்கிறது வேதம். சீமந்த அப்படின்னாக்க சீமந்தம்ங்கிறது பெண்களுக்கு வகுடு எடுக்கிறா பாருங்க. அந்த கோண வகுடு எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப வகுடும் எடுத்துக்கிறது இல்ல, தலைய முடியும் கட்டுறது இல்ல, லூஸ் ஹேரு விரிச்ச தலைதான் இப்ப எல்லாம். சீமந்தம் அப்படின்னா நடுவகுடு எடுத்து வாடுறது. நடுவகுடு எடுத்து வாரும் பொழுது சீமந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா சீமா அப்படின்னா எல்லை. சீமா அப்படின்னா எல்லை. ஒரு எல்லைக்கு இருந்தா அதுக்கு அந்தம் இருக்கும், முடிவு. அப்ப சீமா பிளஸ் அந்தம் சீமந்தம். அப்ப ஒரு பெண்ணினுடைய உச்சி வகுடுங்கிறது தான் அப்படின்னு சொல்றமே, தலை உச்சியில அந்த எல்லையில அது ஆரம்பிச்சு நீண்டு போயிட்டே இருக்கு. அந்த சீமை எல்லையினுடைய முடிவுங்கிறது அப்படி அந்த பின்னாடி அது முடியும். அது முடியும் பொழுது அதுதான் முடிவு, அதுதான் சீமந்தம் என்று அழைக்கப்படுகிறது. வளகாப்பு சீமந்தம்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா சீமந்தம் என்று ஒரு கோடு இங்க வகுட்டுல எடுத்து அன்னைக்கு எடுத்து விடுவா. அது எல்லாருக்கும் என்னமோ பண்றா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதனுடைய அர்த்தமே இதுதான். அந்த சீமந்தம் என்றால் அந்த உச்சி வகுடு, அந்த உச்சி வகுடினுடைய எல்லை ஆரம்பிக்கிறது, அது போய் எண்டாருது. சீமாலேருந்து அது கண்டினியூ எண்டார இடம் அந்தம், சீமந்தம். அப்ப ஸ்ருதி சீமந்த. அப்ப ஸ்ருதி அந்த வேதம், சீமந்தம்னா இதுக்கு அர்த்தம். இது தனித்தனியா சொல்றேன் நான் இப்போ. சிந்தூரி, சிந்தூரம்னா நெத்திக்கு இட்டுக்கிறது, அந்த உச்சியில் இட்டுக்கக்கூடிய சிந்தூரம். கிருத்த பாதாப்ச தூளிகா. இது எப்படி கிடைக்கிறது அப்படின்னா பாத அப்ஜ தூளிகா. பாத அப்ஜனாக்க தாமரை போன்ற பாதம். அந்த தாமரை போன்ற பாதத்தினுடைய தூளிகான்னா துகள்கள். துகள்கள் தான் என்ன? பாத தூசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாத தூசி ஸ்ரீபாத சப்ததியில தான் இது அவ்வளவு அற்புதமா விளக்கியிருக்கா.
அந்த பாத தூசி இப்ப இது எங்கேருந்து எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்ருதி அப்படிங்கிற வேதமாகப்பட்டது அம்பாளினுடைய தாமரை போன்ற பாதத்தில் வந்து வணங்குகிறது. ஏன்னா அவ அம்மா வேத மாதா. சோ இந்த வேதங்கள் அம்மாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்றது. அம்மாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த வேத மாதாவினுடைய பாதத்தில் வந்து இடிச்சு நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய தாமரை பாதத்தில் இருக்கக்கூடிய தூளி கீழே விழுறது. கீழே விழும் பொழுது இவ குனிஞ்சு எழுந்திருக்கும் போது அந்த தூளி தான் சிந்தூரம். அந்த வேதங்களை இந்த இடத்துல யுவதிகளாக காட்டுகிறார்கள். புரிஞ்சுக்கணும், வேதத்தையே யுவதிகளாக, சின்ன சின்ன பெண்களா யுவதிகள் வாலிப பருவத்தில் உள்ள பெண்கள்னு எல்லாருக்கும் அர்த்தம் புரியும். அந்த யுவதிகளாக காட்டி அவ அந்த அந்த வேதங்கள் எல்லோரும் மாதாவின் பாதத்தில் வணங்கும் பொழுது அந்த பாதத்தில் இருந்து விழக்கூடிய அந்த தூளியான ஆகப்பட்டதுதான் சிந்தூரம். அது அவர்களினுடைய உச்சி வகுட்டில், அந்த உச்சி வகுடுங்கிறது தான் சீமந்தம்ங்கிறத கொண்டு வர்றார். என்ன ஒரு அற்புதமான நாமா! அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. அர்த்தத்தை புரிஞ்சு புரிஞ்சு சொல்ல சொல்ல அப்படி ஒரு கண்ணுல ஜலம் கொட்டணும். இதை விட்டு விலகவே முடியாது, அப்படி இருக்கணும். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ச தூளிகா சகல ஆகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா. சகலாகம சம்போக அப்படின்னு சொல்லும் போது சகல எல்லா ஆகமம் திரும்ப வேதம். சகலாகம சந்தோக வேத எல்லா வேதங்களும் தெரிஞ்ச என்ன 4 வேதம் இருக்கு, ருக்கி யஜுர் சாம அதர்பண. திரும்ப என்ன ஆகம சந்தோக சக்தி சம்புடம் மௌக்திகா. எல்லாத்துக்கும் அவள் தான் வேதமாதான் முன்னாடி நாமாலேயே தெரிஞ்சுட்டு. திருப்பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகமங்கள் மட்டும்தான். அந்த ஆகமங்கள்ல அங்கங்கள் இருக்கு. அதுல இருந்துதான் ஒண்ணா வந்து புராணங்கள் வருது, உபனிஷதங்கள் வருது. அது வரைக்கும் எண்டு அதுக்கு. இவை எல்லாம் சேர்ந்த சகல ஆகம சந்தோக ஒட்டுமொத்த கூட்டம் குவியல். சுக்தி சம்புட மௌக்திகா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை சம்புடம். நாம சம்புடம்னு நம்ம அந்த மாதிரி பேச சம்படம் அப்படின்னு நம்ம பேசுறோம். அது பேச்சு வழக்குல நம்ம பேசுறது. சம்படம்ங்கிறது இங்க சவுத்துல பேசக்கூடியது. ஒரு நார்த்துல இது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த சவுத்துல சம்படம்னா நல்லா இறுக்கமா மூடி போட்ட ஒரு டப்பா. சிப்பி முத்துக்குள் சிப்பி மாதிரி வச்சுப்போமா, சிப்பி முத்து அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். சிப்பிக்குள் முத்து, இந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி இவ்வளவும் சேர்ந்து சகலமும் சேர்ந்து ஒரு சம்படமாக போட்டு பூட்டி வச்சிருக்கா. வேத ஆகமங்களின் குவியல்களை சம்புடம் என்றால் அந்த சம்படம் டப்பா மூடி போட்டு இறுக்கி மூடின டப்பா. அப்ப அந்த சிப்பிக்குள் முத்தாக. இப்ப முத்துங்கிறது இந்த இடத்துல என்ன, அவ்வளவு வேதங்களின் கூட்டம். வேதத்தில் உள்ள அங்கங்கள், புராணங்கள், உபனிஷதங்கள், அதற்குள்ள மீமாம்சா இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னென்ன இருக்கோ அவ்வளவும் ஒரு டப்பால போட்டு பூட்டி வைக்கக்கூடிய, அதுல இருக்கக்கூடிய முத்தாக இருக்கக்கூடியவள் வேதத்தின் பொருளான அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எல்லாம் அம்பாள் இருக்காங்கிறத பத்தி நம்ம விவரிச்சாச்சு. இதுவரைக்கும் இருக்கிற நாமால நம்ம தெரிஞ்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப அற்புதமான நாமாக்கள். இதெல்லாம் நன்னா திருப்பி இது பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். இதோட முடிச்சுக்கலாம்.